சாயிராம் ஜெய் சாயிராம். என் குழந்தையே, என்னுடைய லீலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ரூபத்திலாவது ஊடுருவும். அந்த அற்புதம் இதுதான் என்பதை உன்னால் யூகிக்க கூட முடியாதவாறு ஆச்சரியம் மிகுந்ததாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன் உன் சாயிநாதர். உனக்கு ஒரு விஷயம் தாமரமாகிறது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகிறது. எனவே பொறுமையோடு காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே. உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பவர்களுக்கு சமம். குழந்தையே, கலங்காமல் இரு. இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய மன வலிக்கு மருந்தாகவே இது இருக்கும். குழந்தையே, மன வலியால் மன வலிமையில்லாமல் வேதனையோடு உன் புத்தியெல்லாம் குழம்பிப்போய் சாயிநாதரே, நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு உன் மனம் தடுமாறிப்போய் கிடக்கிறது. உன் மனம் தெளிவு பெறும் என் குழந்தையே. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. அதுவரை மனதை போட்டு வீணாக குழப்பிக் கொள்ளாதே. பொறுமையோடு காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எது நடந்தாலும் பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளே என்பதை புரிந்து கொள். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, யாருக்கும் துரோகம் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ, என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்றால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை, உன்னுடைய வேதனைகளுக்கான வலியை கொஞ்சமாவது உன் அப்பா குறைப்பேன். உன் வலிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யவில்லை, மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் விளைவிக்கவும் இல்லை, மனதார் கூட மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய், எப்படி செய்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, கலங்காமல் இரு, பொறுமையாக இரு. உனக்கான குழந்தையே, வாழ்க்கையில் வேகமும் விவேகமும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒன்று குறைந்தாலோ ஒன்று அதிகமானாலோ உன் மனம்தான் வீணாக வேதனைப்படும். உன் வாழ்க்கைதான் பாடாய்ப்படும். எனவே தைரியமாக இரு. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உன் மீது நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. நீ போராடும் விஷயம் மிக எளிதாக நிறைவேறும். உன் வாழ்க்கையை சீர்படுத்தவும் நெறிப்படுத்தவும், உன்னை நல்ல வாழ்க்கையில் அமைத்து செல்லவும் உன் அப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படிதான் குழந்தையே உன்னுடைய எண்ணமும் பயமும் இருக்க வேண்டும். உன்னை யாராவது கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்யவே மாட்டாய். எல்லார் போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால்
நீயே உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கா பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர, என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இதுநாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை
புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார், எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதைப்போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு, மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும், மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும், உன்னை தேற்றுபவரும், உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே, பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக வாழ முடிவு செய்து விட்டாயல்லவா? அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும், எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா, அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
எல்லாம் சுகமாகப் போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாகப் போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து, யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? நம்பிக்கையோடு ஒருமுறை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகும் அந்த நல்ல தருணம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. எது வந்தாலும் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் தைரியத்தை சோதிக்க பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடைபெறத்தான் செய்யும். ஆனால் எதையும் இழக்காமல், நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழக்காமல் அந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற்று நீ மீண்டு வந்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக காணலாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு வேலை செய்ய உரிமை உண்டு. ஆனால் வேலையின் பலனை பெற முடியவே முடியாது. வெகுமதிக்காக நீ ஒருபோதும் செயலில் ஈடுபடவே கூடாது. செயலற்ற தன்மைக்காக நீ ஏங்கவும் கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக அனைத்தையும் கொடுக்கும். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவது, அப்படி தோன்றினால் தயக்கமின்றி அதை செய்து கொண்டே இரு. வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை மற்றவர்கள் ஏதாவது கூறுவார்களோ என்று நினைத்து விட்டுவிடாதே. அதுதான் மிக சரியாக இருக்கும் உன் வாழ்விற்கு. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்துக்கும் உன் வினைகளே காரணம், உன் கர்ம வினைகளே காரணம். அதை தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். உன் செயல்களே உன்னை தீமைகளிலிருந்து காப்பாற்றும்.
நன்மைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய செயல்களே. எனவே எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்படி வாழப்போகிறான் இவன் என்று பார்த்துவிடலாம் என்று உன்னை வெறுப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். அதை புரிந்து கொண்டு மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்களே என்று மனம் நொந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எழுந்து போராடு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழப் பழகு. அதுதான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியாக அமையும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றவே மாற்றாதே. எது அடைய வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாயோ அதை மனதிற்குள் தீர்க்கமாக அந்த நோக்கத்தோடு உன் வாழ்க்கையில் போராடு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ இழந்த இழப்பை அடையலாம். நீ நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்தே விடலாம். உன் இழப்பை எண்ணி எண்ணி மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. முடிந்ததை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் வருவதை உன்னால் அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதி. எனவே இழந்து விட்டோமே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உன் மனதை வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு சந்தோஷ தருணங்கள் வரும் பொழுது அதை முழுவதுமாக உன்னால் அனுபவிக்க முடியும். துன்பங்கள், தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதமல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி செதுக்கும் மிகப்பெரிய ஒளியாகவே இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்கள் வருகிறதே என்று வேதனைப்படாதே. அந்த கஷ்டம்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை எதிர்க்க எவரும் இல்லை என்றால் உன் பலம் என்னவென்றே உனக்கு தெரியாதுதானே? எதிரியை எதிரே வைத்துப்பார், துரோகியை தூரமாக வைத்துப்பார். அப்பொழுது உனக்கு புரியும் உன்னுடைய பலம் என்னவென்று. எப்பொழுதுமே நீ நீயாக வாழ கற்றுக்கொள். மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று உன் வழியை மாற்றி காட்டாதே. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். எது நடந்தாலும் கவலைப்படாதே. கவலையோடு எப்பொழுதும் இருக்காதே. அதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வென்று காட்டலாம், வாழ்ந்தே காட்டலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமலே போய்விடும் இந்த வாழ்க்கையில். எனவே லட்சியத்தோடு இரு. எது அடைய வேண்டுமோ என்ற குறிக்கோளோடு இரு. சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நிச்சயமாக அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். வழியில் என்ன தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் அனைத்து சக்தியாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது உன் மனதில் குழப்பமோ பயமோ தேவையே இல்லை. தைரியமாக இரு. சில அனுபவங்களை பெறுவதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அதுவே உனக்கு பாடங்களாக பயிர்க்கும் போது, அதுவே உனக்கு பாடங்களாக வரவிருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு சில சிரமங்களை நீ பெற்றுதான் ஆக வேண்டும் பிள்ளையே. எனவே எது வந்தாலும் தைரியமாக உன் மனதை வைத்துக்கொள். நம்பிக்கையாக இரு. எதற்குமே சாயப்பா உறுதுணையாக நமக்கு இருப்பார் என்ற தீராத நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன்னப்பா உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது. நான்
இருக்கிறேன். அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது. வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன்.